காலேஜ் டைம்ல ரேக்கிங் அப்படின்றதுலாம் ரொம்ப காமனான விஷயம் சார். நான் காலேஜ் படிக்கிறப்ப என்னைய பல பேர் ரேக் பண்ணியிருக்காங்க. நான் பல பேர் ரேக் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆனா சில சைக்கோ ஜிப்புகள் இருக்கு. அந்த சிப்புகள் என்ன பண்ணும், ஓவரா இழுத்து விளையாடுன்னு வைங்களேன். அதுலதான் சில பல பிரச்சனைகள்லாம் வருது. ஆனா இப்பெல்லாம் வந்து ரேக்கிங் எந்த ரேஞ்சுக்கு இருக்கு தெரியுமா? ரேக்கிங்ன்றது ரேப்பிங்க காட்டிலும் வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க. அதுலயும் சாதாரண ரேப்பிங்லாம் இல்ல, கேங் ரேப்பிங். திருச்சி பக்கத்துல துவாக்குடியில கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று, ஆர்ட்ஸ் காலேஜ் ஒன்று. அந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஒரு புள்ள, அந்த புள்ளைய தேர்ட் இயர் படிக்கிற ஒரு, என்ன சொல்ல, ஒரு தாய் பத்த பேரிச்சம்பளம் ஒண்ணு இருக்கு. அந்த பேரிச்சம்பளம் அந்த புள்ளைய ரேக் பண்ணிருக்கு. அவ எப்படி ரேக் பண்ணான்றது, அந்த ரேக்கிங் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம்னா, அந்த இடத்துல இருக்கிறது பொண்ணுங்களை பத்தி ரொம்ப டீப்பா, அவங்க ட்ரெஸ்ஸுங்களை பத்தி ரொம்ப 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 டீப்பா பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ரேக்கிங் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பேரு ஈவ் டீசிங். அதுக்கு பேர் ரேக்கிங்லாம் கிடையாது, ஈவ் டீசிங். சில பொண்ணுங்க என்ன பண்ணும், பொறுத்துக்கிட்டு போகும். சில பொண்ணுங்களுக்கு பொறுக்க முடியாது. அதாவது ஒரு எஸ்டிஎம்க்கு மேல அவங்களுக்கு என்ன பண்றதுன்றது தெரியாது. அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற அந்த பொண்ணு போயிட்டு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த காலேஜ் படிக்கிறப்ப தான் தெரியுமே, அந்த மூஞ்சிகள்லாம் பார்த்தா காலேஜ் படிக்கிறவர மாதிரி தெரியல. எதிர்கால பொறுக்கிகள் எப்படி இருப்பாங்கன்றது நல்லா இருக்கு. அவங்க படிக்கிறது வேணா இங்கேயா இருக்கலாம், ஆனா இருக்க போறது கண்டிப்பா ஜெயில தான். அதுல மாற்றமே கிடையாது. அந்த அந்த பசங்க அத்தனை பேர் நல்லா தெரிஞ்சு. ஆனா ஒரு பொண்ணு அத்துமீறி என்கிட்ட வந்து சில விஷயங்கள் ஒருத்தர் செய்யறான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுது, அத்தாரிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. என்ன பண்ணணும்? சரி ரைட்டு, ஒண்ணு அந்த பொண்ணுகிட்ட, அம்மா உன்னை ஹர்ட் பண்ணி தான் மன்னிச்சிரு, உன்னை ஹர்ட் பண்ணி தான் மன்னிச்சிரு, நான் ஹர்ட் பண்ணல. ஆனா நமக்கு தான் தெரியுமே, நம்ம வந்து அப்படித்தானே செஞ்சோம். அதனால என்ன பண்ணிருக்கணும், அடுத்த ஆளை பார்த்து மூவ் பண்ணிட்டு போயிருக்கணும், இன்னொரு ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு. ஆனா என்ன பண்ணிருக்கா, என் மேலேயே நீ கம்ப்ளைண்ட் பண்ற, வந்து நிக்கிறாங்க சார். என் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்றேன்னு அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் ஓவரா டார்ச்சர் பண்ணிருக்கான். ஆனா அந்த ஹெச்ஓடினாலே அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்க ஹெச்ஓடி தானே, அவங்க ஜெயிலரா என்ன? யோசிச்சு பாருங்க. அவங்களால என்ன பண்ண முடியும்? ஒருவேளை போய் சொன்னா உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அதிகபட்சம் போனா என்ன பண்ணுவ, பிராக்டிக்கல்ல கை வைப்ப, இந்த 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 ஒரு சில நோட்டெல்லாம் எழுதி கொடுப்போம்ல, அதுல கை வைப்ப, அவ்வளவுதானே. வேற என்ன உன்னால பண்ண முடியும்? பண்ணிட்டு நீ போயிடுவியாம்பா சொல்லுவாங்க. ஏன்னா அங்க இருக்கிறவங்களை பத்தி தான் தெரியும். பொதுவா அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க, அது கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க, கவர்மெண்ட் காலேஜ் பசங்க வாத்தியார்ட்ட எப்படி வேணாலும் நடந்துக்குவாங்க. ஆனா கூட படிக்கிற பொண்ணுங்கள்ட்ட அவ்வளவு கேவலமா நடக்க மாட்டாங்க. நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும். அவங்க கிட்ட அவ்வளவு கண்ணியமா நடந்துக்குவாங்க சார். ஆனா எப்ப இவங்க இப்படி சேஞ்ச் ஆனாங்க, எது இவங்களை இப்படி சேஞ்ச் பண்ணுச்சுன்றது தெரியல. ஒருவேளை இப்படிலாம் பண்ணோம்னா பொண்ணுங்க நம்மள பயங்கரமா வேற லெவல்ல ரேஞ்சில வச்சு பார்ப்பாங்க. நம்ம ஒரு மன்மதனா தெரியும், ஒரு ஹீரோயிக்கா ஒரு சில மூவ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சானன்றது தெரியல. அந்த பொண்ணுக்கு அவங்க அவங்க செஞ்ச டார்ச்சர், முக்கியமா அந்த ஒரு பையன் செஞ்ச டார்ச்சர் தாங்க முடியல. சரிபட்டு வராதுன்னு சொல்லி போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு அதுக்கப்புறம் எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அதாவது உள்ளுக்குள்ள காலேஜ் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவனுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல. அதை ஏத்துக்க முடியும், அதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா காலேஜுக்குள்ள அப்படித்தான் இருப்பாங்க. ஆனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவனுக்கு அந்த பயம்ன்றது கொஞ்சம் கூட வரல. வந்திருக்காங்க ஒரு 15 பேரை கூட்டிட்டு. அந்த 15 பேர் வெளியில இருந்து வந்த ரவுடி இல்ல, உள்ளே இருக்கிற ரவுடி, அவன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணு கேண்டீன்ல இருக்க பொண்ணை இழுத்து போட்டு அடிச்சு, செருப்பால் அடிச்சு 15 பேர் சேர்ந்து அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு சார். திருச்சியில இது நடக்குது. இது பசங்க, அது காலேஜுக்குள்ள பசங்களுக்கு பசங்க சண்டை வர்றது சகஜம். பசங்களுக்கு பசங்க ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சுக்கிறது வெட்டிக்கிறது கூட சகஜம். ஆனா பொண்ணுங்க மேல லவ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. ஒன் சைடா லவ் பண்ணு, ஒன் சைடா லவ் பண்ண, அவங்க லவ் அந்த மாதிரிலாம் கூட பண்ணியிருந்தா வழக்கம் போல இது இன்னும் ஒரு சை கொண்டு போயிருக்கலாம். ரேக்கிங் பண்ணது சார். அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டு கூட இருக்கிறவங்க எல்லாம் பதறி போய் திரிகிறாங்க. இப்ப அந்த பொண்ணுங்களை ஸ்கூலுக்கு எங்கேயுமே அனுப்ப முடியாது இல்ல. அந்த பொண்ணு பண்ணதுல என்ன தப்பு சொல்லுங்க. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் இவங்க அதை இப்ப அரெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. பண்ணிட்டு இவர்களின் எதிர்காலம் கருதி படிக்கிற பசங்க வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது. அந்த பொண்ணோட வாழ்க்கை
அதே பொண்ணு அதே மாதிரி இருக்க மத்த பொண்ணு. அப்ப இனிமே எவன் என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அவன் சொல்றதை கேட்டு சிரிக்கணும், அவன் சொல்றதெல்லாம் கேட்டு ரசிக்கணும். இல்ல அந்த 15 பேருக்கு வீட்டுல அவங்க அப்பா அத்தாலாம் இருக்காளுங்களா இல்லையா? அவங்க வீட்டுல எல்லாம் அக்கா தங்கச்சி இருக்கா இல்லையா? அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் இந்த மாதிரி தான் அலைய விட்டு இருப்பாங்களா? இப்படிதான் பல்ல அழிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? அவங்க அம்மா ரோட்ல போறப்ப எவனாச்சும் ஒருத்தன் அசிங்கமா பேசுனா, அசிங்கமா தொட்டான்னா அந்த பையனுக்கு வந்து ஜாலியா இருக்குமா? அந்த பையன் ரசிப்பான். அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவானா, இருக்கட்டுமா, இதெல்லாம் சின்ன வயசுல இப்படிலாம் இருக்கிறது தானே, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். என்ன பண்ணிட போறாங்க உன்னைய? சும்மா பார்த்து ஜாலியா சிரிச்சு கொஞ்சம் லைட்டா கமெண்ட் அடிப்பாங்க. அவங்க அக்காட்ட சொல்லுவானா? அவங்க அவங்க தங்கச்சிகிட்ட சொல்லுவானா? இல்ல அவனுக்கு விருப்பப்பட்ட பொண்ணுகிட்ட சொல்லுவானா? அவன் சொந்தக்கார பொண்ணு ஏதாச்சும் வந்து இதே மாதிரி ஒரு நிலைமையில இருந்து அந்த பொண்ணை இழுத்து போட்டு அடிச்சா அந்த பொண்ணு மேலதான் தப்பு, அந்த பொண்ணு என் கம்ப்ளைண்ட் குறிச்சு போய் சொல்லுவானா? அப்பெல்லாம் வலிக்கும். ஆனா இதெல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டு திரியிறாங்கல்ல சார், எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அப்ப இருக்கிற உண்மையில இவங்க குற்றவாளிகளே கிடையாது. இவங்களுக்கு பயம் அந்த அவங்கள பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமும் இவங்களை கூட்டி கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சு சோறு போட்டு வளர்க்குறாங்கல்ல, எனக்கு அவங்கள நினைச்சா தான் சார் பயமா இருக்கு. கைய கால வெட்டி போட்டு முறிச்சு போட்டு ஒண்ணு இல்லாம சோத்துல வசத்தை வச்சு கொண்டுட்டு இப்படி ஒரு புள்ளையே தேவையில்லை. அப்படி ஒரு முடிவு எடுத்தாத்தான் திருந்தலாம். இந்த போலீஸ் கோர்ட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸு இந்த ஜெயிலு இதெல்லாம் இவங்களை திருத்தாது. வீட்டுல நம்ம திருந்தணும், நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம வீட்டு பிள்ளை இருந்தா என்னத்துக்காக, நமக்கு தெரிஞ்ச பிள்ளைய இருந்தா என்னத்துக்காக, நம்ம அண்ணன் பிள்ளையோ தம்பி பிள்ளையோ இல்ல வேற ஏதோ ஒரு நமக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையோ இருந்தா என்ன, அப்படி நினைச்சு நீங்க அவங்கள ட்ரீட் பண்ணீங்கன்னா தான் செட் ஆகும். பாவம் அந்த பிள்ளை இல்ல. நீங்க இவங்க எல்லாம் உருப்பிடுவாங்கன்னு நினைக்கிறா? இப்ப தெரியாது, ஏன்னா வீட்டுல சோறு போடுவாங்க. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமும் வீட்டுல வழி இல்லாம உட்கார்ந்து இருப்பாங்க, சோத்துக்கு சிங்கி அடிப்பாங்க. அன்னைக்கு ரோட்டுக்கு திரியிறப்ப தெரியும், சோத்துக்கு ரோடா திரியிறப்ப தெரியும். ஒவ்வொருத்தண்டையும் அடிச்சு பிடிச்ச காசு, இல்ல கெஞ்சி கேட்டு காசு, இல்ல அழுது காசு, காலை பிடிச்ச காசு, வயிறு, இப்ப எதுவுமே தெரியாது சார். இல்லைன்னா ரொம்ப ஈஸியா ஒரு ரவுடியாவோ ஒரு பொறுக்கியாவோ மாறி ஒரு 30-35 வயசுல முடிஞ்சு போயிடும். அதிகபட்சம் அவங்களுக்குலாம் அவ்வளவுதான் லைஃப், அதுக்கு மேல கிடையாது. இதுக்கு தானே சார் வளர்க்குறீங்க? ஆனா இவங்களெல்லாம் பாவ புண்ணியம் பார்த்து இவங்களுக்குலாம் இவங்களுக்கு எதிர்காலம் அப்ப கூட படிக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் எதிர்காலம் கிடையாது. அந்த புள்ள என்ன தப்பு பண்ணுச்சு, என்னை அசிங்கமா பேசுறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு. அப்ப அசிங்கமா அதை யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், யாருக்கு எதிரா வந்து இவங்க நிக்கணும், யார அடக்க நினைக்கணும், யார மன்னிக்க நினைக்கணும்? அப்ப ஒண்ணு இல்லாம அப்ப பொம்பளை பிள்ளைய பத்தவெல்லாம் வந்து வீட்டுக்கு ஒண்ணு பிறந்தவொடனே கொண்டுடணும், இல்லாட்டி எவனாச்சும் ஒருத்தன் வந்து கொல்ற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணலாம். அப்படித்தானே? அந்த புள்ள கொஞ்சம் கொஞ்சமா மனசு நோய், அந்த புள்ள மறுபடியும் படிக்க வருமா? இல்ல இவனை நேர்ல பார்க்க முடியும். அதே காலேஜ்ல இவன் படிக்க வந்தானா இவனை நேர்ல பாக்குறப்ப அந்த பிள்ளையால நிம்மதியா அந்த கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்க முடியுமா? இல்ல வீட்டுக்கு நிம்மதியா போக முடியுமா? வீட்டுல இருந்து திரும்ப காலேஜுக்கு ஒழுங்கா வர முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க. நன்றி.